அரவிந்துக்கும் நிச்சயதார்த்தம். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. எனக்கு என் சிவாவை மட்டும்தான் பிடிக்கும். சிவா நான் இல்லைன்னா அவ்வளோதான், உயிரே விட்டுருவாரு. பாவம் அவரு. அவரை ஏமாத்திட்டு எப்படி என்னால வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட முடியும்? இப்ப கூட அவரு சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. என்கிட்ட போன் இருந்தா வச்சு அவரு கால் பண்ணி ஒரு வார்த்தை கேட்கலான்னு பார்த்தா என்கிட்ட போனும் இல்லை. இப்ப என்ன பண்றது, என்ன பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுன்னே தெரியல. நிச்சயம் மட்டும் நடந்துருச்சுன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. வேண்டாம், எனக்கு இந்த நிச்சயமும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். சிவா தான் எனக்கு வேணும். பிரியா, பிரியா, என்னடி இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சுடி? ஜெனி, நாளைக்கு எனக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம். எங்க அப்பாவும் அம்மாவும் என்னைய மிரட்டி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடி. அப்படின்னா உங்க அப்பா அம்மா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாம், அவங்க என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் என்னைய பெத்து வளர்த்துருக்காங்கல்ல, அதனால அவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம். எனக்கு இந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்தணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடி. ஐடியாவா? என்கிட்ட கிட்ட நான் என்ன சொல்றது? ஜெனி, உனக்கே தெரியும்ல நான் சிவாவை தான் லவ் பண்றேன்னு. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி. அவரும் என் மேல உயிரே வச்சிருக்காரு. நான் இல்லைன்னா பாவம் அவரு உடஞ்சு போயிருவாரு. சரிடி, நீ அவருக்கே போன் பண்ணி கேளு என்ன பண்ணலான்னு. ஆமா ஜெனி, உன்னோட போன் கூட நான் அவருக்கு ஒரு கால் பண்ணிட்டு தரேன். என்னாச்சு பிரியா, அவர் போன் எடுக்கலையா? ஆமா, சிவா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. பாவம் அவரு எங்க இருக்காருன்னு தெரியல. அட்டன் பண்ணாராடி? இல்லடி, அட்டனே பண்ண மாட்டேங்கிறாரு. பாவம் அவரு நான் பேசலன்னா சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப கூட சாப்பிடாம எங்கேயும் மயங்கி கிங்கி விழுந்துட்டாரான்னு தெரியல. இல்லனா நான் போன் பண்ணா அவரு எடுக்காம இருக்கவே மாட்டாரு. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிடி. இவளா இந்த நேரத்துல கால் பண்றா? நம்ம நிம்மதியா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது. கரெக்டா கால் பண்ணிடுவா. ஹலோ சிவா. ஹலோ பிரியா. சிவா, என்ன சிவா அங்க ஒரே சவுண்டா இருக்கு? எங்க இருக்கீங்க? ஒரு நிமிஷம் பிரியா, இப்ப தள்ளி வந்து பேசுறேன் இரு. இத மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. ஹலோ பிரியா. சிவா. சிவா. போன் பண்ணா அன்பா ஆறுதலா 4 வார்த்தை பேசணும். எடுத்த உடனே ஒப்பாரி வைக்கிறா. இவகிட்ட எல்லாம் என்னத்த பேசுறது? பேசாம போனை கட் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோணுது. இவளெல்லாம் இப்ப யார் போன் பண்ண சொல்லி அழுதா? சும்மா எப்ப பார்த்தாலும் கால் பண்ணி சிவா சிவான்னு அழ வேண்டியது. இதே ஒரு பொழப்புனா 2 மணி நேரம் உட்காந்து இவளை சமாதானப்படுத்தணும். அவனுக்கு 1000 வேலை இருக்கு. இது புரியுதா இவளுக்கு? இரிட்டேட்டிங். இவளை லவ் பண்ணதுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிருக்கலாம். சிவா, சிவா லைன்ல இருக்கீங்களா? சொல்லு பிரியா. ஏன் அழுவுற? நீ அழுறத என்னால கேட்கவே முடியல தெரியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாத பிரியா. சிவா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஒரே பாட்டு சத்தம் மாதிரி ஏதோ கேட்டுட்டு இருந்துச்சு. அதுவா பிரியா, எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. வீட்டுக்கு போனா தூக்கமே வரல பிரியா. அதனால வெளியே வந்து நடந்துட்டே இருந்தேனா, எங்க போறேனே தெரியாம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் பிரியா. அப்படியே உள்ள போனேனா, அங்க ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பிரியா. அதான் அதை அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டேன். அப்படியே சிவா? ஆமா பிரியா. சரியான லூசா இருப்பா போல. இந்த ராத்திரியில கல்யாணம் நடக்குதுன்னு சொல்றேன், அப்படியான்னு நம்புறா. இவ இப்படியே நீ நம்புறதுதான் நல்லது. அப்பதானே நான் கூப்பிட்ட உடனே ஓடி வருவா. சிவா, பேசுங்க சிவா. என்ன பேசுறதுன்னே தெரியல பிரியா. நைட்டானா படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் உன் நினைப்பாதான் இருக்குது பிரியா. நீ இல்லாத இந்த வாழ்க்கைய என்னால வாழவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவுமே இனி நம்ம சேரவே முடியாதா பிரியா?
ஏன் முடியாது சிவா? கண்டிப்பா முடியும். நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்வோம். எப்போ பிரியா? நம்ம ரெண்டு பேருக்கும் வயசானதுக்கு அப்புறமா? இல்ல சிவா, சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம். எனக்கு நாளைக்கு எங்க வீட்ல நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சிவா. அத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். எதுக்கு பிரியா? நிச்சயத்துக்கு வான்னு கூப்பிடுறதுக்கா? இதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணாமலே இருந்திருக்கலாம் பிரியா. நான் என் பிரியா நீ நினைச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அது சந்தோஷமா இருந்திருப்பேன். நிச்சயம்னு சொல்றதுக்கு எதுக்கு பிரியா கால் பண்ண? சிவா, எனக்கு இந்த நிச்சயத்துல இஷ்டம் இல்ல சிவா. அது உங்களுக்கும் தெரியும்ல. எனக்கு உங்களை தான் பிடிக்கும். புடிச்சு மட்டும் என்ன ஆக போகுது பிரியா? நான் கூப்பிடும் போதே நீ என் கூட வந்திருந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இப்போ வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் தெரியுமா? ஆனா நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அதான் அன்னைக்கு வந்தனே சிவா. வந்து என்ன பிரயோஜனம் பிரியா? நம்ம வாழ்க்கையில தான் ஒரு வில்லன் வந்து பூந்துட்டானே, அவனால எல்லாம் நாசமா போச்சு. அவன் மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் பிரியா. ஆமா சிவா, அவனாலதான் எல்லாம் நாசமா போச்சு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நாளைக்கு தான் எனக்கு நிச்சயம். அதுக்குள்ள எப்படியாவது நான் உங்ககிட்ட வந்துடுறேன் சிவா. நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். அப்படியா பிரியா? உண்மையாவ சொல்ற? ஆமா சிவா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். பிரியா, நான் கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவ. இப்ப நீயே இவ்வளவு தைரியமா வரேன்னு சொல்ற, எப்படி பிரியா? எல்லாத்துக்கும் நீங்க என் மேல வச்சிருக்க காதல் தான் காரணம் சிவா. நான் இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. அதனாலதான் சொல்றேன், நிச்சயத்துக்கு முன்னாடி எப்படியாவது நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடலாம் சிவா. இவங்க யாரு கண்ணிலையும் படவே கூடாது இதுக்கு மேல. சரி பிரியா, இன்னைக்கு நைட்டே வரியா? நம்ம பஸ் பிடிச்சி வேற ஊருக்கு போயிடலாம். இன்னைக்கு நைட்டா? ஏன் பிரியா, என்னாச்சு? சிவா, நான் ஏற்கனவே ஒரு நாள் ராத்திரி உங்க கூட வாடி வந்தேல்ல, அதுல இருந்து எங்க வீட்டுல என்னைய ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. நைட்டு மாடிக்கு போற வழி மெயின் டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. சாவி என்னோட மம்மி ரூம்ல தான் இருக்கும். அதனால என்னால வீட்டை விட்டு வர முடியாது சிவா. சரி பிரியா, அப்படின்னா காலையில வரியா? நிச்சயத்துக்கு முன்னாடி எப்படியாவது அங்க இருந்து கிளம்பிரு பிரியா. சரி சிவா, நிச்சயத்துக்கு முன்னாடி எப்படியாவது உங்ககிட்ட வந்துருவேன். பிரியா, நான் அப்ப சொன்ன மாதிரி பணம் நகை எல்லாத்தையும் பேக்ல எடுத்துட்டு வந்துரு. எதையுமே வீட்டுல வச்சுட்டு வந்துடாது பிரியா. அதெல்லாம் எதுக்கு சிவா? உங்களோட அன்புக்கு முன்னால அதெல்லாம் வேண்டாம். பிரியா, நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்க, நீ நகை எதுவும் போடாமலேயே தாலி கட்டிப்ப. பார்க்கவே நல்லா இருக்காது பிரியா. அழகா நகை போட்டு பட்டு சாரி கட்டி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே அழகா இருக்கும். அதெல்லாம் நீ வாங்கி கொடு சிவா. நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன் பிரியா. ஆனா இப்ப என்னால முடியாது. நம்மளே யாருக்கும் தெரியாம வேற ஊருக்கு ஓடி போக போறோம். அங்க வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ. அதனால அந்த ஊர்ல எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வாழணும்ல பிரியா. அதுக்காக தான் சொல்றேன், நகையும் பணத்தையும் எடுத்துட்டு வா. கொஞ்ச நாள் கழிச்சு நான் உனக்கு வாங்கி தரேன் பிரியா. அதுக்கப்புறம் இந்த நகையும் பணத்தையும் உங்க அம்மாட்ட கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நீ மட்டும் எனக்கு போதும் பிரியா. நான் சொன்ன மாதிரி நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு, பணத்தையும் எடுத்துட்டு வந்துரு. உனக்கு கல்யாணம் பண்ணாலும் இது எல்லாத்தையுமே கொடுத்து தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி நினைச்சுக்கோ பிரியா. பத்திரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. சரி சிவா. சரி பிரியா, போனை வச்சிடுறேன். நாளைக்கு வந்துரு பிரியா. சரி சிவா. என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறா. சரியான முட்டாளா இருப்பா போல. நான் இது வரைக்கும் பழகின பொண்ணுங்கள்லே இதுதான் சரியான வடிகட்டின முட்டாள். எப்படியோ நாளைக்கு நகையும் பணமும் வரப்போகுது. அது வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. பிரியா, பிரியா, பிரியா. இவங்களா எதுக்கு இப்ப வந்து எழுப்புறாங்க? எழுந்திருக்கவே கூடாது. பிரியா, இவ என்ன தூங்கிட்டு இருக்கா? ஏ பிரியா, பிரியா. எழுந்து பிரியா. இன்னைக்கு உனக்கு நிச்சயம். என்ன கொஞ்ச நேரத்துல எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்குள்ள நீ எழுந்து ரெடி ஆக வேண்டாமா? சீக்கிரம் எழுந்து பிரியா. நான் உங்ககிட்ட இந்த நிச்சயம் கேட்டனோ, எதுக்காக இப்ப எனக்கு நிச்சயம் பண்றீங்க? பிரியா, ஃபர்ஸ்டே எழுந்துரு. அத்தை உன்னை ரெடி ஆக சொன்னாங்க. உங்க எல்லாரோட இஷ்டத்துக்கு
பேசிக்கோ. என்கிட்ட உங்க அம்மா உன்னையா ரெடி பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான். சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா, நான் உன்னை ரெடி பண்ணி விடுறேன். இந்த வீட்டுல இவங்களதான் ஈஸியா ஏமாத்திர முடியும்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாருக்கும் மேல இருக்காங்க. சரியான வில்லி. அதுவும் எனக்குனே வந்து சேர்ந்துருக்காங்க. நிச்சயம் பிடிக்கலன்னு சொல்றேன். இவங்க ஒரு அண்ணியா என்ன செய்யணும்? இந்த நிச்சயத்தை நிறுத்தி என்னைய காப்பாத்தணுமா வேண்டாமா? இவங்க என்னடானா நான் ரெடி பண்ணி விடுறேன், சீக்கிரமா போய் குளிச்சுடுவான்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு என்ன ரெடியாக தெரியாதோ? இத்தனை நாள இவங்க தான் என்னை ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்களோ? வந்துட்டாங்க பெருசா ரொம்ப நல்லவங்க மாதிரி. எனக்கே எரிச்சலா இருக்கு. அவங்க கூடலாம் எனக்கு நிச்சயமே நடக்கவே கூடாது. எனக்கு சிவா கூட தான் நிச்சயம் நடக்கணும், கல்யாணமும் நடக்கணும். எனக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும், வேற எவனையும் பிடிக்காது. நான் என் சிவா கூட இன்னைக்கு ஓடி போக தான் போறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம்.